சீத தன் கட்டாட்சம் கருணை பார்வையை வீச அன்று ஹனுமான் யாம்பெரு சம்மானம்னு பெற்றார். அதற்கப்புறம் தான் கையில கொண்டு வந்திருக்கிற மோதிரத்தை அவரிடத்துல கொடுத்தார். அப்ப சீதை கேட்கிறாள், ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல்லும். சீதை என்ன வியாக்கரணத்தை பத்தி, மீமாம்சையை பத்தி, நியாயசாஸ்திரம் பத்தி, வேதாந்தம் பத்தி எதை வேணா கேளு, எத்தனை நேரம் வேணா பேசுறேன். ஆனா எதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நாக்கு அடைச்சு தேய்ச்சு நின்னுடுவேனோ அதை போய் கேட்டுட்டியே, அப்படி என்ன நான் கேட்கக்கூடாது கேட்டேன்னு சீத்தை நினைக்கிறாள். ராமனுடைய அடையாளம் சொல்லுன்னா இந்த வாய்க்கு அதுக்கு சக்தி பிரம்மாவே சொல்ல முடியாது, ஆதிசேஷனே சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றேன், ராமன் தாமரை கண்ணினன், திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அழகன் அழகன் அழகன். தன் உருவத்தாலும் உதார குணத்தாலும் வள்ளல் தன்மையாலும் குணங்களாலும் பார்ப்பவர்களுடைய கண்ணையும் நெஞ்சையும் பறித்து விடக்கூடிய பெருமை படைத்தவன். தேவி, ராமனுடைய திருக்குழல், அவருடைய தலைமுடி எப்படி இருக்கும்னு சொல்லட்டுமா? 10 அடையாளம் ஒண்ணு இல்ல. தலைக்குழல் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு நீண்டு இருக்கணும், குழல் குழலா இருக்கணும், நெய் பூசின மாதிரி இருக்கணும். அப்படி இது ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும் போல் இருக்கு எண்ணெய் நெய் பார்த்து, அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நெய் பூசினாப்புல இருக்கணும், இருண்டு கருப்பா இருக்கணும், இருட்டே சேர்ந்தாப்புல இருக்கணும், நெறிந்து இருக்கணும், செறிந்து இருக்கணும். இங்கொன்றும் அங்கொன்றுமா இல்ல, பக்கத்துல 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 செறிவா இருக்கணும், நெறித்து இருக்கணும், சுருட்டையா இருக்கணும், நீளமா இருக்கணும், நெய்த்து பூசினாப்புல இருக்கணும். கடைசியில நெடுநீளம் பூண்டு பார்த்தாலே ஒரு கருகருங்கிற நீளம் தெரியணும். கடைசியில் அப்படி வளைஞ்சு இருக்கணுமே தவிர பிளந்து இருக்க கூடாது. முடி பிளந்திருக்குனாலே உடம்பு ஆரோக்கியம் குறைவுன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கணும். சீதை பார்த்துட்டே இருக்கா. நிறைய அடையாளங்கள்ல ஹனுமார் சொல்றார். இப்படியெல்லாம் ராமனுக்கு முடி இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, இப்பவும் ராமன் நெய் பூசின்னு இருக்கார், தலையை நன்னா சீவி முடித்து சிங்காரிச்சுட்டு இருக்கார். தர்மபத்னி கைப்பிடித்தவள் விட்டு பிரிந்து துன்பப்பட்டு இருக்கா. இவர் நெய் பூசி கூந்தல் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்குன்னு தோணிப்படாதா? அதனால எல்லாத்தையும் சொல்லிருந்தவர், தேவி இப்படி இருந்த தலைமுடி, இப்படி இருந்த கேசம் உன்னை பிரிந்த காலத்திலேருந்து சடமுடியாட்டம் இருக்குன்னார். நல்ல வேலை, என்னை பிரிந்த ஒரு துன்பப்படுறாருன்னு தெரிஞ்சாதான் மனைவிக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். அவளுக்கு முதல்ல ஆமாமா நம்ம கணவன் நாம ஊரை விட்டு வந்துட்டோங்கிறதுக்காக அவர் சௌக்கியமா ஒரு குழம்புக்கு பதில் 4 குழம்பு பண்ணி சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டாருனா அதெல்லாம் இல்லை. இப்படித்தான் ராமனுடைய தலைமுடின்னு ஒன்ன சொன்னார். உலகத்துக்கே ரட்சகன், தன் குடும்பத்தையும் ரட்சிக்கிறவர், ஊரார் குடும்பம் அத்தனை கூடிய ரட்சிக்கக்கூடியவர். இந்த ராஜ்யத்துல யார் ஒருத்தனுக்கு துன்பம் வந்தாலும் பெத்த தாய் துன்பப்படுறதுக்கு முன்னாடி ராமன் துன்பப்படுவார். யார் ஒருத்தனுக்கு இன்பம் வந்ததுனாலும் பிறப்பித்த தந்தை இன்பப்படுவதற்கு முன்னாடி தான் இன்பப்படுவார். இப்படித்தான் தேவி லோகத்தை எல்லாம் ஒரு ராமன் ரட்சித்திருக்கிறார் என்று திருமுடியிலேருந்து ஆரம்பித்து திருவடி வரைக்கும் ராமனுடைய அடையாளங்களை எல்லாம் வரிசையா ஹனுமார் சொல்லிட்டே இருந்தார். சீத்தை கேட்டு கேட்டு பரம திருப்தி.